ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்து கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கேன் மாவுங்க. ஒரு கப் உளுந்து எடுத்திங்கன்னா அதில் 50 கிராம் அரிசி போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம கஞ்சி காய்ச்சி குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வீக்லி 2 times ஆகுது இதை குடிங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, உளுந்து கஞ்சி, உளுந்தங்களி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாங்க. இதை அரைச்சி ஸ்டோர் மட்டும் பண்ணி வச்சுருங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த கரண்டியால் 1.5 கரண்டி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க, பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. லம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டி விழுந்துடும் கஞ்சியில். அதனால் லம்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக வெல்லம் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இந்த கஞ்சி இந்த மாதிரிலாம் செய்யும் போது கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அடி பிடிக்காமல் இருக்கும். கரைச்சி வச்சுருக்க கஞ்சி மாவை ஊற்றிருங்கங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைங்க. அதை கரண்டியால் நல்லா கலந்து விடுங்கங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சம் வெந்துட்டுங்க. இப்போ நான் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு ஏலக்காய் தான் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கொதிச்சோன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கோங்க. காய்ச்சின பால் தான் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றுனதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பண்ணுங்கங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தூசிலாம் இருக்கும். இல்லை நீங்கள் தூசி இல்லாத வெல்லமாக வாங்கினீங்கன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்ச பிறகு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அது ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கூட செய்யலாங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் செஞ்சுருக்கேன். தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் பூ சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சில பேருக்கு தேங்காய் பூ சேர்த்தா நெஞ்சு எரிச்சல் வரும், அதனால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்திங்கன்னா சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சத்தான உளுந்து கஞ்சிங்க. வாரத்தில் 2 முறை செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நன்மைகள் இருக்குது இதில். என் பசங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான். நான் இந்த அளவுக்கு திக்காக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிடுவாங்க, அதனால் நான் இப்படி செஞ்சுருக்கேன். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.